அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஜிகே ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஏரியா, அதுவும் நல்ல லிவிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு 11 ஏக்கர் தென்னந்தோப்பு தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம பெதப்பம்பட்டி பக்கத்தில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. பெதப்பம்பட்டி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து நீங்கள் தாராபுரம் போகிற மெயின் ரோட்டில் பெதப்பம்பட்டி அமைஞ்சிருக்கு. நீங்கள் இன்னொரு வழி நீங்கள் பல்லடத்துலேருந்து செஞ்சேரி மலை வழியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு செஞ்சேரி மலை பெல்ட்டில் பார்க்குறவங்களுக்கும் இந்த தோட்டம் சூட்டபுளாக இருக்கும். இல்லை நம்ம உடுமல்பேட்டை பெல்ட்டில் பார்க்குறவங்களுக்கும் இந்த தோட்டம் சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் செஞ்சேரி மலை வழியாக வந்தாலும் இந்த தோட்டத்துக்கு ஈஸியாக வந்துடலாம். இல்லை பொள்ளாச்சிலேருந்து வர மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து பெதப்பம்பட்டியிலேருந்து வந்தீங்கனாலும் இந்த தோட்டத்துக்கு நம்ம வந்துடலாம். தோட்டம் ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணி நீட்டாக கேட்டு போட்டு வச்சுருக்காங்க. கேமரா உங்களுக்கு சர்வேலன்ஸ் கேமராவும் உள்ள வச்சுருக்காங்க. அதனால் நம்ம பாதுகாப்பாகவும் இருக்கும். இன்னொன்று பக்கத்தில் வீடுகள் நிறைய இருக்கிறதுனால நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த தோட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வீடு, ஒரு 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு அருமையான வீடும் இருக்குது. வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாட்டு ஷெட்டும் இருக்குது. இந்த தோட்டத்துக்கு தண்ணீர் வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி கிணறு 2 கிணறு இருக்குது. கிணறும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய கிணறு, கிட்டத்தட்ட 60 அடிக்கு மேலே இருக்கக்கூடிய கிணறு 2 கிணறு இருக்குது. இபி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 17 ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. 2 5 ஹெச்பி இருக்குது, ஒரு 7 ஹெச்பி இருக்குது. மொத்தமாக 17 ஹெச்பி உங்களுக்கு தனி சர்வீஸாக உங்களுக்கு வந்துடுது. தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மரங்களோட வயசு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 20 வயசு அந்த ரேஞ்சில் இருக்கும். 2 கேட்டகரியாக இருக்குது. ஒரு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வயசு கீழே இருக்கக்கூடிய மரங்கள், இன்னொரு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 வயசு இருக்கக்கூடிய மரங்கள். தோட்டமும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக ரொம்ப க்ளீனாக பராமரிப்பு பண்ணி வச்சுருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இயற்கை உரம் தான் அதிகமாக கொடுக்கறனால மரங்கள் வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக வச்சுருக்காங்க. அவுட்டன் தேங்காயோட அவுட்டன்னு பார்த்தீங்கன்னா நல்ல அவுட்டன் கிடைக்கும். கிட்டத்தட்ட 500 கிராம் மேலே தான் தேங்காயும் இருக்குது உங்களுக்கு. இந்த தோட்டத்துக்கு தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏபி தண்ணீர் பாக்கிய பாசனம் உங்களுக்கு இருக்குது. இந்த கிணறு பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு தனி கிணறு வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் ஒரு அருமையான வீடு, பெரிய வீடு. ஒரு பெரிய ஃபேமிலியும் இங்கே குடியிருக்கலாம். மெயினாக வீட்டோட பார்க்குறவங்களுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். உள்ள நம்ம மாடுகள் வளர்த்துற மாதிரி இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 20 மாடு கட்டுற மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய மாட்டு செட்டும் உள்ள இருக்குது. வீடும் பாருங்கள் நீட்டாக கட்டி வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 கார் அட் அ டைம் நிறுத்திக்கலாம். வீக்கெண்டுக்கு நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நல்லா சூப்பராகவே இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. வருமானத்துக்கு உங்களுக்கு 11 ஏக்கர் இருக்கிறதுனால நல்ல வருமானம் உங்களுக்கு வந்துடும். இது பார்த்தீங்கன்னா மாட்டு செட்டு. இது குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 20 மாடு அசால்ட்டாக கட்டிக்கலாம். அந்தளவுக்கு பெரிய மாட்டு செட்டாக தான் கட்டியிருக்காங்க. நல்ல ஒரு அருமையான தோட்டம். எல்லாமே உங்களுக்கு செப்பரேட்டாக உங்களுக்கு தார் ரோட் பேஸ் வந்துடுது. பக்கத்துலேயும் நிறைய வீடுகள் இருக்குது. தோட்டத்துலேயும் ஒரு தனி வீடும் இருக்குது, மாட்டு செட் இருக்குது, கிணறு 2 கிணறு இருக்குது, ஈபியும் 17 ஹெச்பி இருக்குது. உங்களுக்கு எல்லாமே செப்பரேட்டாக பக்காவாக அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு அருமையான தோட்டம் இது. இந்த தோட்டத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து 60 லட்ச ரூபாய் கேட்குறாங்க. தோட்டத்தை விசிட் பண்ணுங்கள். தோட்டம் பிடிச்சிருந்தா இன்னும் கம்மி பண்ணி பேசி கொடுத்துடலாம். மேலும் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ, இல்லை இந்த தோட்டத்தை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலோ நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களோட தோட்டம் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்லபடி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.